சைலன்ஸ் போலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹிட்லர் படம் வந்து உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுது. ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. இந்த படம் வந்து நான் மலேசியாவில் ஆக்சிடென்ட் முடிஞ்சு இம்மீடியட்டாக வந்து 3 மாதத்தில் ஆரம்பிச்சு போனதுனால முகத்தாக்கிட்ட அதெல்லாம் தெரியாத அளவுக்கு டேரக்டர் தனாவோட திரை கதை சிரிப்பில் விதம் ரெக்கார்டிங் எல்லாமே அதுதான் சிறப்பாக வந்து அப்படி ஒரு பிரச்சனையோட இந்த படத்தை நான் நினச்சிருக்க விஷயம் யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த படம் நிறைய பேரோட விஷயம் தெரியுது. இது தனாவுக்கு ஆஃப்டர் 3 years ஐ திங்க் மாடம் கொடுத்துருங்க அப்படின்ற படம் வந்து 3 years பேக் ஆச்சு. அவருக்கு பெரிய லைஃப். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேர் வந்து ஸ்ரீ ராஜா. அவர் வந்து இன்னொரு தரமான படம் பண்ணியிருக்காரு இந்த கேரியர். அது பேர் கூடியல் உருவன். கூடியல் உருவனை தொடர்ந்து அவருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாகும். இந்த படத்தை வாங்கின அத்தனை திரையரங்க எல்லாருக்கும் இந்த படம் வந்து நல்ல ஒரு படமாக அமையும். படம் என்னோடய கேரியர்லையும் கண்டிப்பாக நடப்பாங்க நம்புறேன். ரொம்ப நன்றி. உங்களோட படத்தோட நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு நன்றி. இப்போ ஏதாவது கேள்வி இருந்தால் நான் நிறைய பண்ணேன். எப்போ பண்ணேன்? மலேசியாவில் அடி வாங்கிட்டு வந்து சொன்னேன் இல்லையா, 8 பிளேட்டு ஸ்பெல்லிங்கோட இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணி முடித்தேன். ஃபைட்ஸ் நிறைய பண்ணி பழக்கம் இருக்கு ஆக்சுவலாக. பட் ரொமான்ஸ் அதிகமாக பண்ணியிருக்கேன். தெரிஞ்சதா இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்ம அந்த பொண்ணை விரட்டி விட்டி முடிச்சோம் இல்லையா. டீசெண்டாக பண்ணோம். டீசெண்டாக பண்ணுவோம். சரி தேங்க்யூ. இந்த படத்தில் நம்ம அடிப்படை பேச அப்படியே இது என்ன இல்லை அப்படி இல்லை. என்னென்னா மலேசியாவில் வந்து ஜனவரி 15 ஐ திங்க் ஆக்சிடென்ட் ஆச்சு. ரெக்கவரி ஆகி பெட்லேருந்து வந்து ஒரு ஸ்வெல்லிங்லாம் கூட போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ஷூட் பண்ணோம். ஐ திங்க் பை மே ஆரம்பிச்சோன்றதுனால கொஞ்சம் வீக்கெண்டில் அங்கே தெரியும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிச்சு. சரி, இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கல அதெல்லாம் வேணாம். சாப்பிட்டு சரிங்களா? முகத்தை காட்டி பேசுவாங்க. இங்கே வந்து பேச அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை ஆச்சு. சரிங்களா? அதனால தான் வந்து அந்த ஆட்சியே போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சி கொடியை மட்டும் பாருங்களேன். நீங்கள் வந்து கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. சார் கலர் கூட தான் சேஞ்ச் பண்ணல. மற்ற எல்லாமே ஒரே விஷயமா இருக்கு. நம்ம இப்போ பார்க்குற கட்சி எதிர்கட்சி கொடி கூட அப்படிதான் இருக்கும். ஏன் கம்ப்ளீட்டாக வந்து கர்நாடக கேட்க வேண்டிய கேள்வி புனைவு தான். இது வந்து கம்ப்ளீட்டாக புனைவு தான். அரசியலில் அங்கங்கே ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும். இந்த இதில் நடந்துச்சு அதில் நடந்துச்சு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி யாரையும் பார்த்து அவங்களை காக்கிறதுக்காக அந்த படம் எடுக்கப்படல. முழுக்க ஜனரஞ்சகமான ஒரு படம். அவேர்னஸ் கொஞ்சம் பேசக்கூடிய ஒரு படம். எந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது சார். கடைசியாக பாலம் கட்டுறதுலாம் லாஜிக்காக முடிகிற காரியமா? ஏன் முடியும் சார். எப்படி முடியும்? நினச்சா முடியும் சார். எப்படி முடியும்? முடியும் சார். நினச்சா முடியும். சினிமாஜிக்கா ஓகே. லாஜிக்காக எப்படி? லாஜிக்காக முடியும் சார். கஷ்டம். பெர்மிஷன் இல்லாமல் ஆற்றுல எப்படி கட்டுவீங்க? பர்மிஷன் இல்லாமல் கட்டினான்ற மாதிரி கணக்கில் போயிடும். அவ்வளோதான். அதை கொஞ்சம் நீங்கள் நேர்மையாக சொல்லுங்கள். சரி, நல்ல காசுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மேபி கவர்மெண்ட் அலோவ் பண்ணலாம். கொஞ்சம் பேர் விதமாக சொல்லியிருக்கோம். மேபி உடைக்கலாம். பாலத்தை கட்டியிருப்பான் அவன். கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கலாம், உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டுறது சாத்தியம். அதை வச்சிருக்கிறது சாத்தியமா இல்லையான்றது கவர்மெண்ட் தான் முடியும். சரி, எப்படி ஒரு நல்ல கொள்கையாக இருக்கீங்க. அப்புறம் அது ரெட் ஒயின் ஃபீமேல குடிக்கிற மாதிரி அது ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி சீன் இருக்குது. இல்லை சார், அங்கங்கே சகஜம் தான் சார், நடக்கிறது தான். நீங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படியே நார்மலைஸ் பண்ணுறீங்களா? அப்போ வர நீங்கள் ரொம்ப அது பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லா படத்துலையும் டேரக்டர் தான். இல்லை ஜென்ஸே குடிக்கூடாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் லேடிஸுக்கு குடிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. இல்லை அது அந்த படம் அந்த சீன் இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு. குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையும் அந்த சீன் படத்துக்கு தேவையே இல்லை. எதுவுமே தெரியல. நான் சொல்கிறேன், குடின்ற ஒரு பழக்கம் வந்து எந்த குடும்பத்தையுமே பாதிக்க தான் செய்யும். நம்மளை வந்து நல்லவனாக வந்து திடீர்னு கெட்டவனாக மாற்றிடுவாங்க. எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்க முதுக வெளியே வந்துடுவாங்க. கண்டிப்பாக வந்து குடின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை தான். இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது. நிறைய கஷ்டங்கள் சொசைட்டியில் இருக்கின்றதுல உண்மை தான். பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தால், ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலோ குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலும் அது கடந்து தான் போக வேண்டியது. ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்தை எடுக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வில்லன்னு ஒருத்தனை காமிச்சா தான் ஹீரோ காட்ட முடியும். ஸோ வில்லனை காட்டும் போது அவனை க்ளோரிஃபை பண்ணி காட்டும் போது அவன் நிறைய தப்புகள் செய்கிற மாதிரி பண்ணுறது தப்புன்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் தப்பு கூட சொல்ல போட்டுப்போமே சார். புகைப்பிடித்தல் அதெல்லாம் யார் 18 வயசு பையன் அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டோம். அதெல்லாம் சப்ப மேட்ரு அவனுக்கு இல்லைப்பா. அப்படி சூழ்நிலை அப்படி சிச்சுவேஷன் அமைஞ்சது அந்த படத்தில். அதை தாண்டி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த கதையில் தேவைப்பட்டுச்சுனால பண்ணோம்.
மற்றபடி நான் வந்து தைரியமாக சொல்லலாம், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லலாம், யாரும் பிடிக்காது. ஏன் குடிக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை ஆக்சுவலாக. நானே வந்து விட்டுட்டேன் டேரக்டர் வந்து ரீசெண்டாக. டேரக்டர் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற போதுமா மாதிரி விஜயாண்டி குடியை விட்டார். டாபிக் போதுமா உங்க மீசையோட அழகா இருக்கீங்க. இந்த படத்துல ஏன் மீசை இல்லாம இருக்கீங்க? இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னு டேரக்டர் ஏன்னா எனக்கு மீசையோட அழகா ரொம்ப இருக்கேன். யுக்தா பக்காவா இருக்கு. தேங்க்யூ. இனிமே வச்சிடலாம். வருண் புருஷோத்தமன் படம் போயிட்டு இருக்கு, அதில் மீசை வச்சிடலாம். சுச்சுவேஷன் 27 தம்பி வாங்கல, ஃப்ரெண்ட்ஸில் உங்க முகத்தை காட்ட ஆசைப்படுறேன். வாங்க வாங்கப்பா. சமீபத்தில் கலா திருப்பி கலாய்க்க கூப்பிடுறாரு. என்கவுண்டர் என்கவுண்டர் இப்போ நடந்தது. அது எல்லாமே கண்ணை தேடி போயிடலாம். இந்த படத்தையும் கண்ணை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது அந்த மாடல் வேற, இந்த மாடல் வேற. சார் அந்த சின்ன பிரிட்ஜ் கட்டுறதுக்கு 400 கோடி ரூபாய் கொள்ளடிக்கணும். இது பெரிய பிடிச்சி சார். ஆக்சுவலாக சிஜியில் இந்த மாதிரி சின்னதாக தெரியுது. பெரிய விஷயம் தான். ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ சார் ஆகும்? ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கு 5 கோடி ஆயிடுது இல்லையா? 5 கோடி 10 கோடி ஆயிடுது. அவ்வளோ பெரிய பிரிட்ஜுன்னு ஆயிரம் தான் கண்டிப்பாக. அரசு மறுபடியும் மக்கள் செல்வாக்கில் ஜெயிச்சு கவனிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இது ஆளுங்கட்சியினுடைய பயன்படுத்தல. அப்படிலாம் இல்லை சார், இந்த மாதிரிலாம் இல்லை சார். நடக்கிறத காமிச்சிருக்கோம். ஏது நடக்கிறது ஊழல் செஞ்சால் ஜெயிக்கலாம். இல்லை சார், அப்படி தானே சார். அப்படிதான் இருக்கா? ஜென்ரலாக இன்னொரு கேள்வி, நிறைய தமிழ் திராவிடம் கட்சி பேர் சார். திராவிட கட்சி பேர் புதுசாக இருக்கா? தமிழ் திராவிட கட்சி போட்டியில் என்ன விஷயம்? புதுசு சார். நான் வந்து டைரக்டர் கிடையாது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வானம் கட்டும் படத்தை டைரக்ட் பண்ண தனசேகர்னு ஒருத்தர் தான். அவர் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயத்தில் மாற்றுறதுனால நான் பேசிட்டு இருக்கிறேன். தமிழ் திராவிடன்ற கட்சின்றது இது வரைக்கும் இல்லாத கட்சி தான் சார், புது கட்சி தான். இல்லை, நீங்கள் ஏற்று போகிற கட்சி பேர் தமிழ் திராவிட தேசிய கட்சி. ஆமாம் ஆமாம். அது என்ன தமிழ் திராவிடம் தேசிய என்ன கலந்து? தமிழ் படம்னு தான் அதை பேர் வச்சுருக்கோம் சார். நம்ம தெலுங்கு படம் தான் பேர் வச்சுருக்கோம். இல்லை சார், இல்லை, இல்லாத கட்சி பேர் தான் வச்சுருக்கலாம். இல்லாத கட்சி பேர் தான் வச்சுருக்கோம். இருக்கிற கட்சி பேர் வைக்க முடியாது இல்லையா? இல்லாத பேர் தான் வச்சுருக்கோம். பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாகவே சூஸ் பண்ணுறீங்களா? இன்ட்ரெஸ்ட் பண்ணுறீங்களா? என்ன காரணம்? ஒரு படம் இல்லை, எமன் பண்ணோம். எமனுக்கு அப்புறம் டேரெக்டாக இந்த படம் தான் இருக்கு. கொடியில் ஒருவன். ஆமாம் ஆமாம் ஆமாம். சும்மா இப்படி தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கேரியர் அது ஓரியன்டான சப்ஜெக்டாகவே சூஸ் பண்ணுறீங்களா? கோடியிலூரம் பண்ணும்போது ஆனந்த கிருஷ்ணனோட கதை நல்லா இருந்துச்சுன்றதுனால பண்ணேன். இப்போவும் கொஞ்சம் தரசியல் வேற ஏதாச்சும் தாட்ஸ் இருக்கா? அரசியல் வர ஐடியா இல்லை, இருக்காங்க. அதை நான் டேரெக்டாக கேட்கல. இது டேரெக்டாக கேட்டிருக்கலாம். அது அந்த ஐடியா எனக்கு இல்லை ஆக்சுவலாக. அது என்ன ஹிட்லர்? சார் ஒன்றும் இல்லை சார். ஹிட்லர் என்ன பண்ணால் உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும் சார். கிட்டத்தட்ட உங்களை மாதிரி டெரராக இருப்பார், தெரியுமா சார் உங்களுக்கு ஆக்சுவலாக? ஆமாம், நான் தோல்வி செஞ்சிச்சேன். என்ன சார்? தோல்வி செஞ்சிச்சேன். அது ஆமாம் சார். நம்ம வந்து வெற்றியில் இருக்கிறோம். அவளுக்கு வந்து தோல்வின்னா எது தோல்வினா சார், பல பேர் வாழ்க்கையை இது பண்ணி ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவான பேரை இருந்தார் ஹிட்லர். அது வந்து ஹிட்லர்ன்ற பேரில் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவர்னால அந்த ஹிட்லர்ன்ற பேருக்கே ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கெட்டவன் இந்த படத்தோட வில்லனுக்கு கண்ணுக்கு வந்து இந்த ஹீரோ ஹிட்லர் மாதிரி தெரியுதான் ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு இவன் டெரர் ஆகிறான் அவங்கள சொல்றதுக்காக. அப்படின்றதால படத்துக்கு ஹிட்லர்ன்ற ஒரு குறியீடு வச்சுருக்காங்க. டேரக்டர் வந்து மணிரத்னம் சாரோடைய அசிஸ்டன்ட். ஆமாம். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா அலைப்பாயுத மாரி பல ஷாட் வந்து ட்ரெயின்லேயே எடுத்துருக்காரு. நீங்கள் கேட்டிங்களா? இல்லை, நான் அப்படி கேட்கலப்பா. நான் ரொமான்ஸ் வேணும்னு தான் கேட்டேன். பட் ட்ரெயின்லாம் நான் கேட்கல. இல்லை, நீங்கள் ஆடியோ லான்ச்சில் கூட சொன்னீங்க ஹீரோயினை தூரமாக விட்டாங்கன்னு. ஆனால் படத்தில் பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணுவோம். இல்லையப்பா நீ பார்த்தீங்களா அப்படியா சார்? நீ எந்த படத்தை பார்த்துட்டு வரீங்க? பாட்டு சீனே தெரியுது சார், ரொமான்ஸ் லைட்டாக தான் காமிச்சிருக்கோம். நிறைய தான் பண்ணுறேன். சார், இன்னைக்கு லைம் லைட்ல நீங்க மட்டும் தான் இருக்கணும், டீமை விட்டு வந்துட்டீங்களா? இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலாக குருநாதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக மணி சார் ஒரு முக்கியமான ஒர்க் அப்படின்றதுனால வந்து இருந்தாலும் போயிட்டாரு. அவ்வளோ மிஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் வந்து டேரக்டர் நிறைய பேசுகிறாங்க. தேங்க்யூ.